Friends, welcome to our channel. நான் உங்க ஹேமா, ரேக்கி மாஸ்டர், லைஃப் கோச் அண்ட் டாரோ ட்ரீடர். இப்போ நம்ம இந்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்குறோம். இதில் 2 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2. ப்ளூ கலர் ஹீலிங் கிறிஸ்டல். இது ஸ்மோக்கி குவாட்ஸ் சொல்லுவாங்க. லாபிஸ் லசூலி இந்த கிறிஸ்டல். ஓகேவா? எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிட்டு பாருங்கள். இந்த ரீடிங் ஜென்ரல் ரீடிங்காக தரேன். இது நீங்கள் ஜாப், ஃபைனான்ஸ், படிப்புக்காக, உறவுகள், இந்த மாதிரி குடும்ப ஒற்றுமை, ஹெல்த், என்ன உங்களுக்கு எல்லாத்துக்குமான ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷனாக கொடுக்குறேன். இந்த ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏஞ்சல் யூனிவர்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்க. நான் மைக்கேல் ஏஞ்சல் மெசேஜாக கொடுக்குறேன். இதை உங்களுக்கு எந்த ஏஞ்சல் நான் இது மைக்கேல் ஏஞ்சலோட அந்த பிளஸிங்ஸில் எடுக்கிறேன். அதனால அவருக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க. அவர் நம்பர் 222555. இதெல்லாம் அவரோட நம்பர். அந்த நம்பர் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறீங்கன்னா அந்த நம்பருக்கு தேங்க் பண்ணுங்க. ஒரு சின்ன லைக் கொடுங்க. ஓகே, ஹைப் ஒன்று பண்ணுங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க மோஸ்ட் ஆஃப் சில இது கலெக்டிவ்ல வருது. நீங்கள் கணவனை இழந்தவங்க, இல்லைன்னா டிவோர்ஸ் ஆனவங்க பார்க்குறீங்க. உங்களோட லைஃப்பில் நீங்கள் சில தேர்ட் பார்ட்டிஸ் இஷ்யூனால நீங்கள் பிரிஞ்சிருப்பீங்க. ஓகேவா? இப்போது உங்களுக்கு ஒரு நியூ நபர் இந்த வரும் வாரத்தில் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாங்க. சில பேர் உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சில பேருக்கு உங்களோட வேலையில் நீங்கள் செஞ்சிட்ருக்க அந்த வேலையில் ஒரு திடீர்னு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம். ஓகேவா? ஸோ நீங்கள் வேலைக்காக நிறைய ட்ரை பண்ணுறீங்க. இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க உங்களோட ஜாப்க்கு நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு சக்ஸஸ் கிடைக்குது. கரெக்டான நேரம் உங்களுக்கு இந்த வாரம் அலைனாய் வருது. ஒரு அபரிவிதமான திடீர்னு ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். உங்ககிட்ட மணி எனர்ஜி அபரிவிதமாக வரப்போகுது. ஸோ நீங்கள் உங்களுக்கான அந்த விஷயங்களையும் பாருங்கள். உங்களை சுற்றி இருக்க அந்த சொசைட்டிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இது ஒரு சிலருக்கு உங்களுக்கான ஒரு நபர் உங்கள் லைஃப்க்கு உங்கள் லைஃப் பார்ட்னராக வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு உதவிகள் தேவைப்படுது. உங்களுக்கு ஹெல்ப்பிங் மைண்டில் உங்களோட வேலை நிமித்தமாக நீங்கள் ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்குறீங்கன்னா அந்த ஹெல்ப் அவர் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு. சரியா? அண்ட் ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த நபர் உங்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குற அந்த ஹெல்ப் சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக, அவங்க என்ன செஞ்சாலும் எனக்கு இந்த அளவு கிடைச்சதுன்னு சொல்லி சந்தோஷமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு சிலர் உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் பீரியட் இது. நீங்கள் அந்த ஸ்பிரிச்சுவல் லைனில் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தீங்கல்ல, ரொம்ப நாளாக உங்களோட ரிக்வஸ்ட் இது. இந்த நபர் என்கிட்ட இணக்கமாக இருக்கணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வேணும், எனக்கு ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட், ஒரு மாடல் சப்போர்ட், ஒர்க்கில் அந்த நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அந்த இடத்துல ஒரு சப்போர்ட், அவங்களால ஒரு அனுகூலம் வேணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்குது. ஓகேவா? ஒரு சிலர் நீங்கள் மெயில் எனர்ஜி பார்க்குறீங்க, உங்கள் ஃபீமேல் எனர்ஜினால பாதிக்கப்பட்ட இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபார்வர்டாக போயிட்டுருக்கீங்க. ஓகேவா? ஸோ சில பேர் இந்த வரும் வாரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கும் உங்களோட நபருக்கும் நடக்க போகுது. அதுலேருந்து கொஞ்சம் அவேராக இருந்துக்கோங்க. இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். சரியா? வாழ்க்கை வரப்பு தகராறு கொஞ்சம் ஏற்படலாம். ஸோ நீங்கள் அவங்ககிட்ட இருந்து அந்த இதுலேருந்து விலகி போகிறத பற்றி யோசிப்பீங்க. ஒரு சிலர் இந்த டைம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சு நீங்கள் விலகி கூட வந்திருக்கலாம். அவங்கள விட்டு மூவ் ஆன் பண்ணியிருப்பீங்க. சில மெயில் எனர்ஜி காமிக்குது. அப்புறம் ஒரு சில ஃபீமேல் நீங்கள் உங்களுக்கான லைஃப் பார்ட்னர் ஒரு
நல்ல ஒரு பர்சன் என் லைஃப்பில் வரணும்னு சொல்லி நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக இந்த வரும் வாரத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் வரப்போகிறாங்க. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? ஒரு சிலர் ரீயூனியன் கேட்குற செல்லங்களுக்கு மட்டும் ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாரு. அவங்கக்கிட்ட நிறைய போலித்தன்மை இருக்கும். நிறைய வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. நிறைய நான் இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன்ட்டு. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. திரும்ப வந்து வீக் ஆக்கிறதுக்கும் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. 2 பேருக்குமே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். 2 பேருக்குமே வந்து ரெக்கார்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான உங்களுக்கான கைடன்ஸ். சில மெயில் பார்க்குறீங்க. புதுசாக ஒரு விஷயத்த வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் நினச்சிங்கன்னா பண்ணலாம் இந்த வரும் வாரம். ஓகேவா? நீங்கள் உங்களோட பாஸ்ட் லைஃப்லேருந்து வெளில வரணுங்கிறது தான் உங்களோட இன்டென்ஷன். அதுக்காக அதுலேருந்து ரிலீவ் ஆகணும். அதுக்கு நான் வந்து எனக்கு வந்து ஒரு என்னன்னா என்னை வழி நடத்துறதுக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் இருக்கிற அந்த சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளான விஷயம். ஒரு அன்பு, பாசம் எதுவுமே இல்லை. உங்கள் லைஃப் வந்து ஒரு ட்ரையாக இருக்குது. இந்த வரும் வாரத்தில் நீங்கள் ரொம்ப யோசிச்சு அந்த ஒரு ஃபீல்ல இருந்து, அந்த ஒரு ட்ரையான அந்த மைண்ட் செட்ல இருந்து ஒரு தைரியமான ஒரு முடிவு, அறிவு வேலை, அதாவது லாஜிக்கா யோசிப்பீங்க, கரெக்டாக முடிவெடுப்பீங்க. ஏதோ ஒரு புதிய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த பாஸ்ட் லைஃப்லேருந்து நம்ம மூவ் ஆன் ஆகணும். நமக்கு இது ஒரு டிவைன் லைட் மாதிரி. அதாவது இருண்ட அறையில் ஒரு அகல் தீபம் ஏற்றி வச்சா, ஒரு கேண்டில் இருந்தால் நீங்கள் எப்படி வந்து அதை நோக்கி நீங்கள் பயணிப்பீங்க, அந்த வெளிச்சம் இருக்கிற திசையில நீங்கள் போயிருவீங்க. அது மாதிரி உங்களை வழி நடத்துகிறாங்க. டிவைன் வந்து உங்களோட வழி நடத்துகிறாங்க. எல்லாமே இருளாயிடுச்சு, எல்லாமே அங்கே முடிஞ்சிருச்சு அப்படி கிடையாது. அதை நோக்கி தான் உங்களோட பயணம். அதுக்கு என்ன செய்யலாம், அந்த டிவைன் பவரை நீங்கள் எடுக்கிறதுக்கு சில விஷயங்கள் கற்றுக்குவீங்க. ஏதாவது ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் இருக்கலாம் உங்களுக்கு, தாராளமாக செய்யுங்க. அதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஜாப்ல நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன், உங்களுக்கு எப்படிப்பட்ட பர்சன் லைஃப்பில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் நடக்கும். இது ஒரு சிலருக்கு மெயிலுக்கு வந்தது, அதனால சொல்லிட்டேன். ஓகே, சரி. இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவிடுங்க. இந்த பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்களே தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு ஹைப் ஒன்று கொடுங்க கமெண்ட்ல. கமெண்ட் பக்கத்துலேயே இருக்கும் ஒரு டாட் மாதிரி. அதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு தள்ளினீங்கன்னா அது ஹைப்புன்னு வரும். அது பண்ணுங்க. நிறைய மக்களுக்கு ரீச் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ நம்ம டிவைன் பாத் சேனலை நிறைய பேருக்கு ரீச் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு நல்ல குட் கர்மாவை சேர்த்துக்கோங்க. ஏதாவது கிளாஸ் வேணும், இல்லை ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் டேட் ஆஃப் பர்த், நேமு, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கிற டீட்டெயிலை கொடுத்துட்டு உங்கள் ரெக்வஸ்ட் அனுப்புங்க. சரியா? அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். காட் பிளஸ் யூ குருச்சரன். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். இந்த வாரம் உங்களுக்கு ஏஞ்சல் என்ன கைடன்ஸ் பிளஸிங்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாமா? இது வந்து ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை, பணவரவு, வேலை வாய்ப்பு, ஹெல்த்து, இந்த மாதிரி எல்லாத்துக்குமான ப்ரிடிக்ஷனாக இருக்கும். உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ, என்ன விருப்பம் இருக்கோ அதை டிவைன் கிட்ட வேண்டிக்கோங்க. ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. மைக்கேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்க கமெண்ட்ல. ஓகேவா? இந்த ரீடிங் பார்க்குறவங்க மெயில் ஃபீமேல் 2 நபரும் வந்து பார்க்குறீங்க. 2 பேருமே வந்து பாஸ்ட் லைஃபால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஒன்று சிங்கிளாக இருப்பீங்க, மேரேஜ் ஆகிட்டும் சிங்கிளாக தான் இருப்பீங்க. ஒரு சிலருக்கு வந்து நியூ பார்ட்னர் வேணும். சில மெயில் எனர்ஜிக்கு சொல்கிறேன் நான். உங்களோட ஜாபில் ஒரு சக்ஸஸ் கிடைக்க போகுது. நிறைய நீங்கள் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, அந்த வேலையில் ஒரு சக்ஸஸ் கிடைக்க போகுது. அதுக்கான நேரமாக இப்போ வந்து உங்களுக்கு ஏஞ்சல் ட்வின் பண்ணி தராரு. ஓகேவா? அலைன் ஆகிட்டு இருக்குது. இந்த வரும் வாரத்தில் அதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. நீங்கள் எமோஷ்னல் லாக்ல இருக்கிறீங்க. இந்த மெயில் வந்து எமோஷ்னல் லாக்ல இருக்கீங்க. நீங்களும் கூட சில பேர் வந்து முக்கியமாக நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் லைனில் இருக்கிறது, மற்றவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கறது, டாக்டராக இருக்கிறது, என்ஜிஓவில் இருக்கிறது, இந்த மாதிரி சேவை சார்ந்த துறையில் நீங்கள் அதிகமான ஈடுபாடு இருக்க ஒரு மெயில் எனர்ஜியாக தெரியுறீங்க.
சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து இப்போ உங்கள் குடும்பத்தோட இல்லை, மேபி அது வந்து கணவன் மனைவி 2 பேரும் பிரிஞ்சிருக்க மாதிரி தான் தெரியுது. உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணும். இந்த வரும் வாரம் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணி உங்களோட எமோஷனல் லாக்கை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களோட ஜாப் கேரியரில் சக்ஸஸ், ஓகேவா? நீங்கள் ஃப்யூச்சரில் ஏதாவது உங்களுக்கு நல்ல லைஃப் அமையணும்னு நினச்சா கூட அதுக்கும் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ், அந்த மாதிரி ஒரு நல்ல பர்சன் உங்கள் லைஃப்பில் வரலாம். இது ஒரு சில மெயில் எனர்ஜிக்கு சொன்னேன். அதே மாதிரி ஃபீமேல் சில பேர் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு சில யோசனைகள், புதிய எண்ணங்கள் வரலாம் ஜாப்க்காக, ஓகேவா? சில பேருக்கு வந்து நீங்க வேலை பார்க்குற இடத்துல சில பேர் உங்களை சப்போர்ட் பண்ணலாம். ரொம்ப நாளா உங்களுக்கு இவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த நபர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். இல்லைன்னா உங்களோட வீட்ல இப்போ ஒரு மனைவியா இருக்கீங்கன்னா, உங்க கணவரால உங்களுக்கு ஒரு சப்போர்ட், இல்ல கூட பிறந்தவங்க, ஒரு மெயில் எனர்ஜியால ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அது உங்க கணவரா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், இல்ல உங்க ஒர்க் பண்ற கொலீக்ஸா கூட இருக்கலாம். ஓகேவா? யோசனை ரொம்ப நாளா அவங்க நமக்கு சில விஷயங்கள் செய்யலாமா, வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. சில காலங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய ஃபெயிலியர் ஏதோ நடந்திருக்குது இந்த ஃபீமேலுக்கு. இந்த ஃபீமேல் எனர்ஜி இப்போ வந்து யோசனையில இருக்கீங்க. என்ன பண்ணலாம்? அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்? இதுலேருந்து வெளில வரணும். அடுத்தது என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. யோசனையில இருக்கிறவங்க சொல்றேன், நீங்க உங்களுக்கு எது உங்க மனசுக்கு நிம்மதி, அமைதியை கொடுக்குதோ, அப்போ ஒரு ப்ரேயர் பண்ணா அமைதி கிடைக்குது, மெடிடேஷன் பண்ணா அமைதி கிடைக்குது, ஒருத்தருக்கு நல்லது செஞ்சா அமைதி கிடைக்குது அப்படின்னா அந்த நல்ல சேவையை செய்யுங்க. அதே நேரத்துல உங்களோட ஹெல்த்தையும் கவனிச்சுக்கோங்க. உங்களோட ஹெல்த்ல ஏதோ பாதிப்பு இருந்தா அதை இந்த வாரம் நீங்க சரி செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்க வாங்கின வலி, வேதனைகள்லாம் அந்த அவ்வளோ ரணங்கள் இருக்கு, உங்களுக்கு காயங்கள் இருக்கு. அது ஆழ்மன பதிவுகளா கூட இருக்கும் சில பேருக்கு. நீங்க சில பேர் வந்து யோசனையில இருக்கீங்க, நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கு குருமார்களை சரண்டர் பண்ணலாமா, யாராவது குரு கிட்ட நம்மளோட விதியை, அதாவது ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் யாரையாவது தெரிஞ்சு வச்சிருப்பீங்க, இல்ல டிவைன் பாத்தை கூட நீங்க வந்து டிவைன் பாத்ல கூட நீங்க சில ப்ராசஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எடுத்துக்கோங்க. உங்களோட இந்த விஷயங்களை அதாவது இது சாதாரண நபர்களாலலாம் வந்து குணப்படுத்தக்கூடிய விஷயம் கிடையாது. இது மாதிரி ஒரு பாதிப்புகள் இருக்கு அப்படின்னா ஹையர் செல்ஃப் மூலமா தான் இது குணமாகும். ஓகேவா? ஒன்று நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல விருப்பம் இருக்கோ அதை போய் பண்ணிக்கோங்க. இங்கே தான் டிவைன் பாத்தில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு யார் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் நல்ல மாஸ்டர் தெரியுறாங்களோ நீங்கள் போய் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த மாஸ்டர்ஸ்க்கு நான் எந்த ஒரு வாரண்டி எல்லாம் நான் கொடுக்க முடியாது. ஓகேவா? ஏன்னா நிறைய மாஸ்டர்ஸ் இப்போ வந்து சரியான டைரக்ஷன்ல இல்லை. அதனால எந்த மாஸ்டர்ஸையும் நான் வந்து இது பண்ணி கொடுக்கல. அதை என்னால் சொல்ல முடியாது. உங்களுக்கு யாராவது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க செஞ்சு குணமாயிட்டாங்க அப்படின்னு அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா தாராளமாக இப்படி பண்ணிக்கோங்க. ஏன்னா நாளைக்கு நீங்கள் அவங்களுக்கே கேள்வி கேட்பீங்க. நமக்கு வந்து நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நம்மக்கிட்ட குணமானவங்களோட அந்த இதெல்லாம் கொடுத்துட்ருக்கேன். அவங்களோட ரிவ்யூலாம் போட்டுட்ருக்கேன், பார்க்குறீங்க. கொஞ்ச நாளாக தான் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கு முன்னாடியே நான் கொடுக்கல. ஏன்னா இதுக்கெல்லாம் கொடுக்கணுமான்னு எனக்கு ஒரு இது இருந்தது. அதை கொடுத்தா தான் உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வருதுங்கிறதுனால தான் அதை கொடுக்குறேன். இல்லைன்னா நான் பாட்டுக்கு அதை சைலண்டாக பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் நிறைய மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு 10 ஸ்டோரிஸ் கேட்குற மாதிரி ஏதோ ஸ்டோரி சொல்கிறாங்க, ரீடிங்கில் போடுறாங்க, ஏதோ சுவாரஸ்யமாக இருக்குன்னு கேட்டு போயிட்டே இருக்கிறீங்க. ஆனால் இங்கே எல்லாமே மாற்றிக்க முடிய ஆப்ஷன் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியல. அதனால தான் அந்த ரிவ்யூ, அந்த கிராட்டிடியூடை பண்ண சொல்கிறேன். அவங்க கிராட்டிடியூட் எனக்கு வாட்ஸ்அப்பில் ப்ரைவசியாக அனுப்பிடுவாங்க. பட் அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் நம்மளோட யூடியூப்பில் நம்மளோட சேனலில் நீங்கள் உங்களோட ரிவ்யூ கொடுக்குறது 4 பேருக்கு ஹை ஓப்பனிங் கொடுக்கும், அந்த சோலுக்கு ஒரு வழிகாட்டுறீங்க அப்படின்னு சொல்லி தான் இப்போ அவங்களும் வந்து ரிவ்யூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீலிங் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் சரி, கிளாஸ் கற்றுக்கிறவங்க எல்லாருமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சடனாக சில சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது இல்லைங்களே. ஓகேவா? சடனாக நடக்கும். சடனாக முடிவு பண்ணுவீங்க. சில ஃபீமேல் எனர்ஜிக்கு
உங்கள் நபர்கிட்ட ஒரு சில வருத்தங்களும் கோபங்களும் நிறைய இருக்கும். பிரேக் இருக்குது, அவங்க கூட ஏற்கனவே கொஞ்சம் பிரேக்கு கிளாஷ்லாம் இருக்குது, மன வருத்தம் இருக்குது. அவங்க அதெல்லாம் மீறி நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்லாம் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக பண்ணுவாங்க. சீக்கிரமே ஒரு சிலருக்கு கம்யூனிகேஷன் இருக்குது. ஓகேவா? சில மெயில் எனர்ஜினால உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன்ஸ் வருது. அதே மாதிரி நீங்கள் அவங்க வந்து சில பேர் வந்து லைஃப் உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் வேணும்னு நினச்சிருந்தாலும் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் இது அதாவது ஆல்ரெடி நீங்களும் அந்த நபரும் பிரேக்கில் இருக்கீங்க. ரீயூனியன் கேட்குற மாதிரி தெரியுது. சில பேர் வந்து ஃப்ரெண்ட்லியாக அவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது தாண்டி ரீயூனியன் பண்ணுறதா மாதிரி யோசிக்கிறீங்க. அது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நீங்கள் அதை ஃப்ரெண்ட்லியாக எடுத்து போகிறீங்களா இல்லை அவங்கள உங்களோட லைஃப் பார்ட்னராக மாற்றிக்க போகிறீங்களா, அதெல்லாம் நீங்கள் தான் டிசைட் பண்ணீங்க. ஏன்னா 2 விதமாக அதில் எனக்கு கனெக்ட் ஆகுது, அதனால தான் நான் சொன்னது. அது வந்து யாருக்கு சொன்னேன்னா அந்த ஃபீமேல் எனர்ஜிக்கு சொன்னேன். இந்த வரும் வாரம் உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ பார்ட்னர், ஒரு சிலருக்கு வந்து உங்களோட பாஸ்ட் லைஃப் வருத்தங்களை நீங்கள் போக்கணும். சில மெயில் எனர்ஜி ஆர் ஃபீமேல், இது வந்து கலெக்டிவ்ல வருது. இப்போது ஆல்ரெடி நீங்கள் வந்து நிறைய சான்சஸ் மிஸ் பண்ணிட்டீங்க, நிறைய லவ் லைஃப் ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க, சில பேர் திருமண வாழ்க்கை கூட இருக்கலாம். எல்லாமே சேர்த்து அபவ் 2-3 ஃபெயிலியர்ஸ் பார்த்தாச்சு. இப்போவும் உங்களுக்கு உங்கள் லைஃப்பை நீங்கள் வந்து சரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா சரி பண்ணிக்க முடியும். ஓகே, ஒரு சிலருக்கு வந்து இந்த வரும் வாரத்தில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலாம். வேலை நிமித்தம், அதாவது வேலையில் வந்து ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப், அதை யாரோ ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட். ஓகேவா? அதாவது கவர்மெண்ட் பேஸில் அவங்க மூலயமா இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகுற மாதிரி இருக்கும். யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க. சில பேருக்கு வந்து லைஃப் பார்ட்னர் அந்த மாதிரி தெரியுது. நீங்கள் இவ்வளோ நாள் கேட்டுட்ருக்கீங்க, எனக்கு ஒரு நியாயம் வேணும், நான் கரெக்டாக இருக்கேன், எனக்கு ஒரு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனான்ஸ்க்காக கேட்குற விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சில பேர் வந்து ஃபேமிலியில் வந்து ரொம்ப கணவன் மனைவி விஷயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அதை நினச்சும் கேட்குறீங்க. அதில் உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி வரும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறாரு அந்த நபருக்கு மட்டும். இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் இருக்குது, அதனால் அவசரப்படாதீங்க. தேர்ட் பார்ட்டி மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தேர்ட் பார்ட்டி மூவ் ஆன் ஆச்சுன்னா உங்களுக்கான விஷயங்கள் 1 இயரில் நடக்கும். இந்த ரீடிங் பார்க்கறதுலேருந்து 1 இயரில் நடக்கும். நீங்கள் உங்களோட இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரணும். ஓகேவா? இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளில வரணும். ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் இருக்குது. எஸ், அதுதான் சொல்கிறார். ஒரு கணவன் மனைவி ஒற்றுமைக்காக நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் ஏற்பட போது, அது வந்துருச்சுன்னா நீங்கள் 1 இயரில் உங்களுக்கு அந்த ரீயூனியன் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதை வந்து கலெக்டிவில் வருது. நிறைய பேருக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த இதுவும் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் வந்துருச்சு. நல்ல பிளெஸிங்ஸ் கொடுக்குறாரு. சில ஸ்ட்ரகிள்ஸ் அதுலேருந்து எப்படி வெளில வரணும்னு சொல்லிட்டாங்க. சில பேர் வந்து டூயலாக இருக்கீங்க, அந்த உறவை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், அவங்கள ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு போகிறதா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பில் கொண்டு போகிறதா, சில ஃபீமேல் எனர்ஜி. நீங்கள் தான் கரெக்டாக பேட் கர்மா சேர்த்துக்காதீங்க. நான் சொல்கிறது சில பேருக்கு அந்த சுச்சுவேஷனில் இருக்கவங்களுக்கு புரியும். ஓகேவா? உங்களுக்கு உங்கள் லைஃப் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஸ்மூத்தாக தான் இருக்குது, நாங்கள் எடுக்கிற முடிவுனால யாருக்கும் பாதிப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக செய்யுங்க. ஆனால் நீங்கள் இன்னொருத்தருக்கு தேர்ட் பார்ட்டியாக உள்ள நுழையாதீங்க. அந்த தவறை ஏற்கனவே பண்ணியிருக்கீங்க, திரும்ப பண்ணாதீங்க. சரியா? தெரியாமல் செய்கிற கர்மாவுக்கே வச்சு செய்யும் டிவைன். ஓகேவா? டிவைன் செய்யலை, அது நீங்கள் பண்ணதுக்குன்னு ரிஃப்ளெக்ஷன் அங்கே வருது. கடவுள் யாரையும் அந்த மாதிரி இது பண்ணலை. இப்போ தெரிஞ்சே நீங்கள் இன்னொரு தவறை பண்ணாதீங்க. உங்களுக்கான ஹீலிங் ப்ராசஸ், உங்களுக்கான வழிகாட்டுதல் எல்லாமே டிவைன் கொடுத்துட்ருக்காங்க. சரி, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நல்ல கைடன்ஸும் கொடுத்தாரு, பிளஸிங்கும் கொடுத்துருக்காரு இந்த வாரம். மைக்கேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்க. வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு வந்து லேகிங் இருந்தால் அதை எப்படி சரி பண்ணிக்கணும், அது எல்லாமே உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்தாச்சு.
யாருக்காவது ப்ரைவேட் ரீடிங் வேணும் இல்லை கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், புக்கிங் பண்ணிக்கலாம். ஓகே, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.